from the computer application as forms and files. In previous lessons on what are the basic concepts of PHP hypertext preprocessor பத்தி நம்ம basics என்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். Now we are going to entering into the programming concept. The forms and files. Forms means whether you are filling the applications like as school applications or any other bank applications, or you are going to apply means you are going to use the applications that are called as the forms. How can we design the forms through the computer of the web concept? Web concept la web programming la எப்படி ஒரு படிவத்தை வடிவமைக்கிறது அல்லது ஒரு file, what's my file means whether you are going to uploading the files or creating the files through the web language as a PHP or HTML. First you want to design through the basic concepts of HTML concept using the HTML hypertext markup language அப்படிங்கற மொழி மூலமா நம்ம என்ன பண்றோம் தொடக்க படிவத்தை வடிவமைக்கிறோம். அதுக்கு அப்புறம் அதுல கொடுக்கக்கூடிய காரணிகள் அதுல கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அல்லது when you are entering the data into the form or filling the data in the form, நீங்க எதெல்லாம் படிவத்துல பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத எல்லாத்தையும் போயிட்டு ஸ்டோர் பண்ணுங்க. Why we are storing the data? We are storing the data to retrieve in futures. அதில இருந்து எடுத்து பார்க்கவோ இல்ல வேற ஏதாவது மாத்தணும் அப்படினா அத மாத்துறதுக்கு அப்டேட்டிங் or modify பண்ணுவோம். அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னா that's are called as the files. அப்ப நம்ம கொடுத்திருக்கிற இதுல கொடுக்கக்கூடிய HTML ல கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் போய் ஸ்டோர் பண்ணனும் இல்லையா, அதுதான் பேக் டைம். அதுக்கு தான் இந்த PHP நம்ம யூஸ் பண்ண போறோம். PHP MySQL. MySQL is the database. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Okay. Main objectives of PHP and HTML forms controls are the collect the data from user. நம்ம கிட்ட இருந்து இப்போ இதுல இருந்து இப்போ HTML ஓ PHP மூலமா எதற்கு இத யூஸ் பண்றோம்? Getting the data from the user through the design of forms. Designing of the forms. Forms மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? நாம அவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய தகவல்களை வாங்குறதுக்காக பயன்படுத்த போறோம். Okay. In web developments, user access website or web pages from remote client machine. என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார்மை டிசைன் பண்றோம் through the web language as HTML, JavaScript. Each and everyone has unique identity. அதற்கு தனித்தனியான தனித்துவங்கள் இருக்கு. அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ HTMLன்றது ஒரு நார்மலா நம்ம ஒரு வெப் பேஜை டிசைன் பண்றதுக்கு JSP or ASP or JavaScript or VBScript has the scriptings as whether the user friendly as interactions between the user and client. Otherwise server அப்படினா கிளையன்ட்க்கும் சர்வருக்கு இடையில ஒரு பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம். நீங்க ஒரு क्वेश्चन கேட்டாக்கா அதுக்கு ஒரு பதில் அது கொடுக்கணும். இல்ல சர்வர் நம்ம கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குதுன்னா அதுக்கு நம்ம பதில் அளிக்கிறோம். மெத்தட் இருக்குது JavaScript, VBScript, scripting languages அப்படினு சொல்றோம். நெக்ஸ்ட் அதோட டிசைன் வடிவங்கள் எப்படி இருக்கணும், தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது cascading style sheet, CSS இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரிமோட்டிங் process மூலமா அந்த data are collected via HTML form control like text box, drop down list and radio buttons etc. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு text box ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதுக்கு நேம் வச்சுக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. இப்போ நேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்ளிகேஷன்ல நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், கிளாஸ் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், செக்ஷன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஜெண்டர் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கும், ஒரு பட்டன், 2 buttons இருக்கும். சப்மிட், கேன்சல்,
நம்ம ரெண்டு பட்டன் இருக்கும் டிஃபால்ட்டா. ஓகேங்களா? இது எல்லாம் இருக்குறது என்னது? And sent to the server using server side programming like PHP. இப்போ இந்த டிசைன்லாம் முடிச்சிட்டோம். In last year was studied as a web languages HTML, JavaScript, CSS இதெல்லாம் பார்த்தோம். இப்போ CSS ல என்ன பண்ணிருப்பாங்க? they set a cascading அதாவது டிசைன். இப்போ பாடி அப்படிங்கற டாக் இருந்துச்சுனா பாடி டாக் ஃபுல்லாவே இந்த சைஸ்ல இருக்கணும், பேக்ரவுண்ட் இந்த கலர்ல இருக்கணும், இவ்வளவு சைஸ்ல இருக்கணும், இந்த ஃபாண்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கற they have set a set of code அப்படின்னு சொல்லி அத cascading சென்ஸ்ல வச்சுப்பாங்க. பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் இல்ல பாடி டாக்ஸ், அந்த டாக்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்க முடியும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னெல்லாம் வச்சுக்க முடியும், அதற்கான தனித்தனியா ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் பண்றதுக்கு cascading style sheet. அந்த cascading style sheetல இருந்து நம்ம HTML ல பாடி அப்படினு கொடுத்து அந்த டாக் கிரியேட் பண்ணா அந்த பாடி டாக்ல என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம நல்லா டிசைனிங்ஸ் வச்சிருக்கோமோ, font is Arial, size is equal to 12 pt. ஓகேங்களா? அடுத்து என்னது? சென்டர், அலைன்மென்ட் சென்டர், கலர், font color equal to red or blue. ஏதோ ஒரு கலர் நம்ம கொடுத்திருக்கோம்னா அப்ப அது சைஸ் சைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம்னா அந்த இதுல வரும். அப்ப h1 ன்னு சொன்னா இந்த கலர்ல இருக்கணும், இந்த ஃபாண்ட்ல இருக்கணும் அப்படிங்கற நம்ம ஃபார்மட்ஸ். otherwise any other image src ன்னு கொடுத்தா எல்லா இமேஜும் இந்த சைஸ்ல தான் வரும், இந்த லொகேஷன்ல இருக்கணும் அப்படிங்கறதை நம்ம செட் பண்றது தான் இந்த cascading style sheet. அதே போல இப்போ இந்த டிசைன் பர்பஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அதுல நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் when we are entering the data in it அப்ப a அப்படினு கொடுத்துறோம், class 12th GCM அப்படினு போடுறோம், gender female அப்படினு போடுறோம், submit அப்படினு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? it will be store. அப்ப எங்க போய் ஸ்டோர் ஆகும்? அந்த ஸ்டோரிங்ஸ் டேட்டா எப்படி அத போய் ஸ்டோர் பண்ண வைக்கிறது? how can we store the data into the database? அப்ப அது எப்படி பண்றது? இதெல்லாம் இதல பண்றாங்க அப்படினா PHP. அதுக்காக தான் நமக்கு PHP வச்சிருக்காங்க. பேசிக் HTML form controls என்னெல்லாம் பேசிக்கா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா there are text box உரை பெட்டிகள் அப்படினு சொல்றோம். உரை பெட்டி text box ஒரு rectangular box இருக்குது, அது text box. next radio button ஒரு ரவுண்ட் பட்டன் மாதிரி இருக்கும். அடுத்து செக் பாக்ஸ் மீன்ஸ் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல என்ன பண்ணுவோம்? கிளிக் பண்ணா it will be check mark அப்படி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா drop down list அப்படினு சொல்றாங்க. drop down box அப்ப என்ன இருக்கும்? இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், drop down arrow இருக்கும், அதை கிளிக் பண்ணா drop down list வரும். அடுத்து list box மல்டிபிள் லிஸ்ட் பாக்ஸா இருக்கலாம், otherwise many more columns எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது drop down list. இதெல்லாம் நம்ம HTML ல ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா form tags as file selections files. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு browse அப்படினு நம்ம ஒரு நேம் வச்சுக்கணும். browser போட்டுட்டு இந்த இடத்துல files னு கொடுத்துறோம். இந்த இடத்துல click here to upload அப்படினு நம்ம நேம் வச்சுட்டோம்னா அப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணா அந்த ஃபைலோட நேம் இங்க வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன்ஸ் இதெல்லாம் சொல்லியாச்சு. உங்களுக்கு இங்க ஃபார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. பீஸா கார்னர், அந்த பீஸா ஷாப், பீஸா 2.0 நம்ம கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ரெட் கலர்ல இருக்குது நேம் அப்படினா என்ன இது? லேபிள்ஸ். சார் நேம் கொடுத்துறீங்க, கிளாஸ் கொடுத்துறீங்க, ஜெண்டர் கொடுத்துறீங்க. These are all called as labels. நம்ம லேபிள்ல எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும், எம்டியா இருக்கும். மீதி எல்லாமே என்ன காமன் ஃபீல்ட் எல்லாமே எம்டியா இருக்கும், டேஷா. அது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணனும். அதுதான். ஓகே. The text box contains text input contains text box or text area. இதேபோல text box மாதிரி இன்னொரு பெருசா inserting multiple lines. It is used to enter in or type the multi-line text on it. That is called as a text area. Okay. Button may contain submit button, reset button,
and cancel button. Checkbox is a important feature which can select more than one option in HTML forms. A checkbox is used to select more than one options. For example, what is your favorite game or favorite books அப்படினு சொல்லிட்டு ஒரு 10 புக்கோட நேம் இல்ல favorite game 10 games ஓட நேம் கொடுக்கறாங்கன்னா அப்ப நீங்க ஒன்னு மட்டும் விளையாடுறவங்க இருக்க மாட்டீங்க நிறைய விளையாடுவீங்க. இல்ல what is your favorite foods னு சொல்லிட்டு number of foods கொடுத்தறாங்கன்னா அது எந்த ஃபுட் வேணா நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல ரேடியோ பட்டன். Radio button is a similar like as a checkbox, but we can choose any one option. Like as example of gender, male or female or transparent. And otherwise, which class are you? Any one of the class. Which degree are doing? இப்போ currently என்ன டிகிரி படிக்கிறீங்க இல்ல என்ன கிளாஸ் படிக்கிறீங்க அப்போ ஒரு கிளாஸ்ல தான் ஒரு ஸ்டூடண்ட் இருக்க முடியும். அப்ப which class 11th or 12th இல்ல which group அப்படின்ற மாதிரி. Okay, you can choose only one at the time, but in checkbox we can choose multiple options. Okay, the file selection is the best feature to select one file from the local machine to the server machine at a time. அப்போ file browser னு கொடுத்துருவோம் இல்லையா அப்ப இதெல்லாம் என்ன பண்றோம் browse or search add அப்படி நம்ம ஏதோ கொடுத்துக்கிறோம் வெச்சுக்கோங்க நேம் நம்மளோட நேம் டிஃபால்ட் நேம் ஏதோ கொடுத்துக்கிறோம் அப்ப it is used to link the file to add the file from local machine to server machine லோக்கல்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அதை அப்லோட் பண்ணாக்க when we are all uploading the data in our social media means it will be spreaded in any other. We can approach the files in any other machines or any other place of the devices. வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய places-ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை போய் எடுத்துக்கலாம். For example is banking. பேங்க்ல நீங்க ஒரு இடத்துல போட்டு எடுக்கணும்னு இன்னொரு பேங்க்ல போய் நம்ம என்ன பண்றோம் எடுக்கிறோம். ஓகே சேம் அதே போல என்ன பண்றாங்க we are select the file and link it to the server machine. Form tag is used to mention the method post and get method. There are two methods in forms. Forms has two methods. There are two methods are available in form control. Forms has two methods. One is post method, another one is get method. Okay. And control the entire form controls in the HTML document. அப்ப HTML டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் இந்த ரெண்டு தான் நிர்ணயம் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா when you are writing a HTML code for the front end for getting the data from the user அதுக்கு தான் நம்ம பண்றோம் we are using the HTML forms HTML codings HTML யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்றோம் ஒரு ஃபார்ம் அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம கிட்ட இருந்து பயனர் கிட்ட இருந்து உள்ளிடாத தரவுகளை உள்ளிட அந்த பெயர் உன் பேர் என்ன உன் கிளாஸ் என்ன நீ எந்த கிளாஸ்ல படிக்கிற இல்ல நீங்க உங்களுடைய ஹாபி என்ன இல்ல வாட் ஆர் தி which place are you coming from அப்படிங்கற எல்லாத்தையும் என்ன பண்றோம் நம்ம இன்புட்டா வாங்குறோம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த get and post methods. ஓகே PHP basic form handling எப்படி ஒரு படிவத்தை கையாள்றது when you are on use when the user key is the input data in HTML control and click the submit button அப்ப ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருப்பான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் submit or cancel whether you are entered correctly means you can click on the submit button otherwise any other mistakes or any other options are not has been entered means just click on the reset or cancel button ஓகேங்களா இப்போ ஏதோ ஒண்ணு இல்ல நம்ம திடீர்னு போட்டோ ஒரு
TNPSC எக்ஸாமுக்கோ எனி அதர் ஆன்லைன் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறோம் ஆன்லைன்ல. Suppose we didn't have any one of the file means just we click on the cancel button. We have all the details asked on the application means can just enter the data or the data and insert all the data and click on the submit button. அப்ப இதெல்லாம் கொடுத்துறீங்க. Okay. All the input values are synchronized and sent to the server via post method or get method. Method is a attribute. Method is a attribute. It is one of the attribute. Yes. Method is the one attributes of the HTML coding. HTML coding எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? Opening angle bracket and then HTML. It is the opening tag of the HTML. Next, there are two sections are available. What are the two sections in the HTML? There are two sections. One is header section, another one is body section. We want to enter a data into the workspace means we want to enter all the data in body sections. That is the body tag. And then form, we are all going to design the form. So form form method equal to double quotes la post அப்படினு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே. இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பேஜ் நம்பர் 120 ல கொடுத்திருக்காங்க ஃபார்ம் ஆக்ஷன். ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கிறீங்கன்னா அப்படியே இருக்கும். அதோட ஆக்ஷன் it is the one of the attribute. Action equal to error name x.html or x.php. எதுக்கு அதை அப்ரோச் பண்ணனும்? போஸ்ட் மெத்தட். இங்க இருந்து அங்க போய் உடனும் அந்த இதுல போய் அப்ரோச் பண்ணனும். அதனால welcome.php னு கொடுத்திருக்காங்க. form action equal to welcome.php method post. அப்ப இங்க இருந்து எடுத்து போய்ட்டு அதுல போடணும். when we are posting the letters means we are putting the letters into the post box. The postman collect all the data or all the letters from one place to another place. அப்ப எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நம்ம போறோம், எந்த பிளேஸ்க்கு நம்ம போஸ்ட் பண்றோமோ அது என்ன ஆகும்? It will be sent to the correct persons. அப்ப எந்த பிளேஸ்க்கு நம்ம போட்டுருக்கோம் லெட்டரை அந்த இடத்துக்கு அது போகும். அதே போல இந்த போஸ்ட் மெத்தட் அத நாம வச்சுக்கோங்க. there are two methods, one is post method and get method. அப்ப இந்த போஸ்ட் ஒரு லெட்டர் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அப்ப எந்த இடத்துக்கு போஸ்ட் பண்ணிருக்கோமோ அங்க போய்டும். அப்ப அதை எப்படி வாங்குறது? that is the get method. அப்ப அதுதான். ஓகேங்களா? ஓகே. method is the attribute of the form tag in HTML. Once the data reaches the server to PHP variables such as $_post and $_get. அப்ப டாலர் அப்படினா என்ன? எதுக்கு நம்ம இந்த டாலர் சைனை யூஸ் பண்ணனும்? why we are using the dollar sign in the PHP அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி இருந்து அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு லெட்டர்ஸ் இருந்ததுனா that is called as a variable. அதே பக்கத்துல ஒரு $_post அப்படினு இருந்ததுனா that is the method. ஓகேங்களா? அப்ப அந்த மெத்தட்ல நான் என்ன பண்றேன்? கொடுக்க போறேன். collect the data and prepare the response accessible accordingly. அப்ப எந்த மெத்தட் மூலமா நான் என்ன பண்றேன்? அக்சஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு டேட்டாவை கொடுக்கணும் அப்படினா அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா? அப்ப ஸ்டோர் ஆகிறதுக்கு போஸ்ட் மெத்தட். whether I want to retrieve from the server. இப்போ போஸ்ட் மெத்தட்ங்கிறது எதுக்குன்னா from client to server. client to server. இது get மெத்தட்னா server to client. சர்வர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம், கிளையன்ட்க்கு அத ரிட்ரீவ் பண்ணி தரும். that is the method. ஓகேவா? the input data sent to the server with the post method and stored in the request body of the client http request. எந்த இடத்துல நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்து எங்க போய் ஸ்டோர் பண்ண சொல்றோமோ அங்க போய் ஸ்டோர் பண்றது post method. next get method. the input data sent to the server.
the input data sent to the server with post method via URL address is known as query string. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த query strings மூலமா நாம அதில இருந்து கெட் பண்ண போறோம். அப்ப using the approaches of string method, query strings, all the input data are visible by the user after clicking the submit button. அப்ப நீங்க இந்த submit button நீங்க ஏதோ ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணி எடுக்கணும். For example, want to search the 11th standard mark sheet. How can we search it? By the your exam number, enrollment number and date of birth. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா தான் உங்களுடைய ரிசல்ட்டை எடுக்க முடியும். அதே போல தான் என்ன பண்றாங்க, நம்ம இன்டர்நெட்ல போய்ட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட டேட்டா ஃபார்ம் ஃபில் பண்றீங்க. ஒரு எக்ஸாமுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணனும், நீட் எக்ஸாம்க்கோ இல்ல ஜேஇ எக்ஸாம்க்கோ இல்ல உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணிருப்போம், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃாதர் நேம், உங்களுடைய கிளாஸ், எந்த குரூப், அடுத்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லா டீடைலும், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய போட்டோ எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தணும். It will be stored and then they are all giving the output as a hall ticket. அதோட அவுட்புட் என்ன பண்றாங்க, ஹால் டிக்கெட்னு கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுடைய நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, உங்களுடைய மார்க் எல்லாத்தையும் ஆன்லைன்ல என்டர் பண்றாங்க. ஃப்ரண்ட் எண்ட் பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், நேம், உங்களுடைய நேம் என்டர் பண்ணனும், இல்லனா உங்களுடைய டேட்டாஸ். இப்போ நீங்க உங்களுடைய எக்ஸாம் உடைய மார்க் எல்லாம் எப்படி என்டர் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, எக்ஸாம்க்கு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அதுல ஃப்ரண்ட் ஷீட் இருக்கு, ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதுல என்ன பண்றாங்க, உங்க நேம், உங்களுடைய போட்டோ, உங்க எக்ஸாம் நம்பர் எல்லாமே இருக்கு. அதுல QRC கோட் இருக்கு. அந்த QRC கோடை ரீட் பண்ணா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகுது, retrieve through the get method. அப்ப அந்த get methodல நம்ம ஏதோ ஒன்னு ஸ்கேன் பண்றோம் அப்படினா என்ன ஆகுது, it will be getting the data from the barcode or QRC code. அப்ப அதுல எந்த டேட்டாவை எடுத்துக்குது, மீதி எம்டியா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம மேனுவலா என்டர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், உங்க போட்டோ ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, பார்கோடால ஸ்கேன் பண்றாங்க வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், அக்கவுண்ட்ஸ், எகனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மார்க்லாம் தெரியாது. அப்ப அதை என்ன பண்ணிருப்போம், நம்ம பேப்பர்ல வேல்யூவேட் பண்ணி பேப்பர்ல என்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மார்க் என்ன பண்ணுவோம், அதை என்டர் பண்றாங்க. என்டர் பண்ண உடனேவே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், அவங்க பாஸா இல்ல ஃபெயிலான்னு தெரிஞ்சிடும். உடனே சப்மிட் அப்படி கொடுத்துறாங்க. they submit it, it will be posted. இப்போ என்ன பண்றாங்க, போஸ்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், HTML ல அது இருக்குது, HTML with PHP காம்பினேஷன்ல என்ன பண்றாங்க, டேட்டாவை என்டர் பண்றாங்க and submitting it to the server. உடனே சர்வர்ல போய்ட்டு உங்க எக்ஸாம் நம்பரையும் உங்க டேட்டா பர்த்தையும் போடுறீங்க. அப்போ உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் என்டர் பண்ணாம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லு என்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் எடுக்குது. அதனால ஃபுல்லா என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் பப்ளிஷிங் டேட் கொடுக்குறாங்க. சேம் அதே இதுல போயிட்டு ஒரே ஒரு காலம் மட்டும் என்டர் யுவர் என்ரோல்மென்ட் நம்பர் ஆர் எக்ஸாம் நம்பர், கீழே டேட்டா ஆஃப் பர்த். டேட்டா ஆஃப் பர்த்துக்கு என்ன பண்றாங்க, டிராப் டவுன் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதர்வைஸ் டேட் பிக் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டேட் பிக் ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்ணிக்கிறோம், டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு there are having two buttons. One is get result or cancel. அப்ப get result ன்ற நீங்க கிளிக் பண்ணனும்னா என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. அதுல பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் 2020-21 அப்படி போட்டுருக்கோம். கீழ என்ன இருக்கும், உங்க நேமுக்கு நேரா நேம், கிளாஸ், குரூப், அப்புறம் தமிழ், தமிழோட மார்க், இங்கிலீஷோட மார்க், அக்கவுண்ட்ஸ் மார்க், காமர்ஸ் மார்க், இது எல்லாமே வந்து லாஸ்ட்ல ரிசல்ட் ஈக்குவல் டு பாஸ் டோட்டல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. பாஸ் பின்னு போட்டுட்டு கடைசில கீழே பாஸ் அப்படின்னு வரும். உங்களுக்கு கீழே இருக்கும் டபுள் ஏன்னு போட்டு அதெல்லாம் டிக்ளரேஷன்ஸ் ஆர் அப்படின்ற மாதிரி கீழே போட்டு ஏதோ சம்திங் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்து ஏதோ போட்டிருக்கோம். இது எல்லாம் எடுக்கிறது எப்படி, இந்த வெப் லாங்குவேஜஸ் மூலமா தான் சரிங்களா. ஓகே, இதெல்லாம் கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட்ல உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, நேம் ஈக்குவல் டு இன்புட் டைப். அப்ப how can we design the form? அப்ப அந்த ஃபார்மை டிசைன் பண்ணனும்னா எப்படி டிசைன் பண்றது, there are want to enter a data, so input அப்ப HTML கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாடி குள்ள input
input type. There are multiple type of controls. Whether you are given text means text box க்கு பதிலா நீங்க வெறும் text னு கொடுக்குறீங்களே சார், இப்ப text னு கொடுத்தாலே என்ன ஆயிடுச்சு, அதே text box அப்படின்றதுக்கு தான் போகும். சரிங்களா? otherwise radio நான் கொடுத்தனா it will be display the circle shape. ஒரு circle shape ஆவறோம், just ஒரு click கொடுத்தீங்கன்னா it will be selected. otherwise check box னு கொடுத்தா it will be display the square box. We can touch on it means it will be change as a tick mark. அப்ப அத click பண்ணீங்கன்னா tick mark வரும். otherwise list box ஒன்னு வரும். அதுல மல்டிபிள் லிஸ்ட் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த குரூப் வேணும், when you are entering into a higher secondary, அப்ப நீங்க எந்தெந்த குரூப்புக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்ளிகேஷன், whether you are applying for biology group or applying for computer science group or C group ல computer application group, otherwise business maths group, அப்ப இந்த நாலு குரூப்பே கொடுத்திருக்காங்க. அது எந்தெந்த குரூப்புக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்க அந்த குரூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்றது லிஸ்ட் பாக்ஸ். இந்த மாதிரி கொடுத்துக்கறாங்க இன்புட் டைப்ல. அடுத்து இன்புட் டைப்ல சப்மிட் அப்படினு இருக்கு. ஏவா சப்மிட்னா இட் இஸ் டிஸ்ப்ளே as a button, ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இப்ப சப்மிட்னா இது போய்ட்டு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகுது. otherwise ரீசெட் அப்படினு ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னாங்க. பட்டன்ல there are two types, one is submit button or reset button. ரீசெட்னா இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணனும், கிளியர் பண்ணனும். ஃபார்ம் உடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணனும். அதுதான் நம்ம ஏற்கனவே HTML and JavaScript, VBScript, CSS எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் டிசைனை முடிச்சிட்டீங்க இன்புட் டைப்ல. இப்ப ரெண்டு இருக்கு, உங்களுக்கு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது நேம்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இமெயில்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், சப்மிட்னு ஒரு பட்டன், மூணு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசைன் எப்படி இருக்கும், நேம் கோலன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அடுத்தது இமெயில் அப்படினு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அடுத்து சப்மிட்னு ஒரு பட்டன், சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுடைய ஃபார்ம் டிசைன். இது வரைக்கும் தான் நீங்க 11th ல படிச்சிருக்கீங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா entering the data and store it in the server. அப்ப அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி ஃபார்மை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டு இங்க HTML ஆரம்பிச்சு திரும்பி என்ன பண்ணிருக்காங்க, வெல்கம், அதுக்கு அப்புறம் PHP கோட் போய் என்ன கொடுத்திருக்காங்க, PHP echo, அந்த PHP கோட் மட்டும் எழுதுறேன், கோலன் PHP echo. எதுக்காக அதுக்குள்ள கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் சார் கேபிட்டல் லெட்டர்ல தான், எஸ் யூ வாண்ட் டு ரைட் இட் இன் a கேபிட்டல் லெட்டர். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்திருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒரு நேம், நீங்க T1 னு கொடுத்துக்கலாம், நீங்க T2 னு கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய நேம் இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு நேம் இருக்கோ அதே போல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல காமனா ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அந்த நேமை நீங்க T1 T2 னு வச்சுக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொருக்கு இமெயில், அதே நேம் தான், நீங்க எப்படி ஸ்மால் லெட்டர் இருக்கோ அதே ஸ்மால் லெட்டர்ல தான் இங்கேயும் எழுதணும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, டபுள் கோட்ஸ்ல நேம். அப்பனா தான் நீங்க என்டர் பண்ணக்கூடிய டேட்டா என்ன ஆகும், இதுக்கு போகும். ஓகேவா? PHP மூலமா இப்போ என்டர் பண்ணிட்டீங்க, செமிகோலன் க்ளோசிங் பிராக்கெட், அப்புறம் VR. ஏன்னா நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படிங்கிறதுனால அடுத்து திரும்பி PHP echo post of email அப்படினா அவங்க நேம் வச்சிருக்காங்க. சார் நான் இப்ப வேற நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்க என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க நேம் கொடுக்கலாம், இல்ல இமெயில் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் T1 T2 எனக்கு எத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கணும் அத்தனைக்கு நான் T1 T2 T3 அந்த மாதிரி நான் என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். ரேடியோ பட்டனுக்கு R1 R2 அந்த மாதிரி நமக்கு என்ன நேம் தோணுதோ அந்த நேம் வச்சுட்டு அதே நேம் வச்சு தான் என்ன பண்ணுவோம், want to recall, அந்த கால் பண்றது போஸ்ட் மெத்தட்ல போய் போஸ்ட் பண்ணும்போது இதுல கொடுக்கக்கூடிய டேட்டாவை இத எடுத்துட்டு போயிட்டு அதை ஸ்டோர் பண்ணனும். அதுக்காக தான் இந்த இடத்துல அந்த நேம் கொடுக்கணும், நேம் இமெயில். சப்போஸ் இந்த இடத்துல ஸ்டூடண்ட் நேம் இங்க இருக்கு,
இங்க ஸ்டூடண்ட் நேம் இருக்கு ஆனா நீங்க நேம்ல கொடுத்திருக்கேன் அப்படினா இதுல என்ன நேம் நீ அங்க ரீகால் பண்ணிருக்கியோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா நேம் ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு email அப்படி கொடுத்துருக்காங்க HTML welcome.html அந்த நேம் தான் நீங்க கொடுக்கணும் அப்ப கொடுத்துட்டீங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா when you are submitting click on the submit button means it will be submit your data இப்போ நேம் அப்படினா sacred art அப்படினா கொடுத்துறோம் sacred art இப்போ இதுக்கு வேலிடேஷன் இருக்கணும் இப்போ உங்களோட நேம்ல ஏதாவது நம்பர் இருக்குமா இருக்காது இப்போ K7 அப்படின ஒரு நம்பர் இருக்கா அப்ப அதுக்கு எப்படி எழுதுவீங்க K7 அப்படினு எழுதலாம் ஆனா இப்படி எழுத கூடாது அப்படின்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நான் வைக்கணும் it is called as validation இப்போ K7 அப்படினு இருக்கு K7 ஆலும் அதே நேம் தான் வருது ஆனா என்ன பண்ண கூடாது இந்த 7 அப்படிங்கற நம்பரை என்டர் பண்ண கூடாது ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நேம் கொடுக்கலாம்னு K7 சொல்லிட்டு 7க்கு K7க்கு 7 கொடுக்கலாம் அப்படின்றதனால அந்த மாதிரி கொடுத்தாக்க அதுக்கு என்ன பண்ணும் வேலிடேஷன் செக் பண்ணனும் அப்ப அவங்க நம்பர் ஏதாவது செக் கொடுக்கறாங்களா ஈமெயில் சொல்லிட்டு வெறும் பேர் மட்டும் கொடுக்கறாங்களா அல்லது அதுல @ கண்டிப்பா இருக்கணும் .com கண்டிப்பா இருக்கணும் இந்த ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கற வேலிடேஷன் requirements required அப்படிங்கற ஃபீல்ட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருக்காங்க அதான் next after 15 minutes we can see next we are going to see the form validation அப்ப அந்த ஃபார்ம்ல நீங்க கொடுக்கக்கூடிய what is by validation means whether you are giving the correct values for the suitable targeting places so suitable documents அந்த suitable documents தான் கொடுத்திருக்கீங்களா இல்ல valid data means அப்ப நீங்க நேமுக்கு நேம் தான் கொடுக்குறீங்களா இல்ல நம்பர்ஸா கொடுக்குறீங்களா இல்ல கிளாஸ்ல நம்பர்ஸ் தான் இருக்கணும் மினிமம் 3 லெட்டர்ஸ் குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கற மாதிரி ஏதாவது வேலிடேஷன்ஸ் செட் பண்றது மொபைல் நம்பர் செல் நம்பர் only 10 digit or otherwise 12 digit starts from +91 அப்படி இருக்கணும் அப்படின்ற நம்பர் and then 10 digits தான் இருக்கணும் 10 digits மேல போக கூடாது அப்படிங்கற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் required field these are called as required there are two types of method one is post another one is get இந்த methods use பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் we are getting the data from the user and retrieve from the server ஓகேங்களா client கிட்ட இருந்து சர்வருக்கும் சர்வர் கிட்ட இருந்து கிளையன்ட்க்கும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மெத்தட்ஸ் தான் இது மெத்தட்னு சொன்னா அட்ரிபியூட் மெத்தட்ன்றது ஒரு அட்ரிபியூட் அப்படினு சொல்றாங்க ஆக்ஷன் கலர் font ஓட அட்ரிபியூட்ஸ் என்னன்னா fontன்றது ஒரு டேக் it has more attributes அப்படினு சொல்லி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் what are the attributes in the font அப்படினு பாத்தீங்கன்னா font space font color size alignment இந்த மாதிரி அதே பாடி டேக்ல பாடி bg color background color these are called as attributes ஒரு டேக்ல இருந்தா அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்திருக்கிற எல்லாமே அது attributes னு சொல்லி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்தோம் சரி ஓகே நெக்ஸ்ட் பேசிக் PHP form validation validation is a process of checking the input data submitted by the user from client machine நம்ம ஒரு டேட்டாவை என்டர் பண்றது கரெக்ட்டா தான் கொடுத்திருக்கோமா நேமுக்கு நேரா கரெக்ட்டா நேம் தான் கொடுத்திருக்கோமா மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பர் தான் கொடுத்திருக்கோமா அப்படிங்கறத கரெக்ட்டா there are two types of validation available in C++ in PHP there are two types of validations in PHP they are follows client side validation client side means our side other user side validation the input data validation are performed on the client machine web browser using client side script like javascript or adding required attributes in HTML input tag இப்போ அந்த input tag எழுதுனதுல input tag என்ன பண்ணிருக்காங்க required அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிருக்காங்க நேம் நேமுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க இன்புட் டைப் equal to input type equal to text name is the attribute name equal to adukku na or name t1 namnu கொடுத்துக்கறேன் next it is required so இது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் requiredன்ற அந்த வேர்டை சேர்த்துக்கணும் இந்த html அப்ப required அப்ப அத கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கற ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்றதுதான் சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு நேம் அப்ப அந்த நேம் கோலன் இருக்குது இப்படி இருக்கும் நேம் கோலன் இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேம் equal to t1 required அப்ப அது கொடுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது சப்மிட் பண்ண முடியாது want to enter the data on the text box அப்ப இங்க டெக்ஸ்ட் இருக்குன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இது வரைக்கும் என்னது ஃபார்ம்ஸ் காணது பார்த்தாச்சு நெக்ஸ்ட் file handling is an important activity of all web application development process அப்ப எல்லா web application இணைய வழி பரிமாற்றங்கள் எல்லாம் இது முக்கியமா இருக்கு files are processed for different tasks using the following events என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா php open a file read a file close a file அப்ப open அப்ப files next இப்ப பார்க்கிறது files அப்படினு பார்க்கணும் கோப்புகள் இப்ப ஃபார்ம் வேலிடேஷன் முடிஞ்சிச்சு ஃபார்ம்ஸ் பத்தி எல்லாமே பார்த்தாச்சு என்னன்னது எப்படி ஒரு ஃபார்ம் HTML ல ரெடி பண்றது அதுக்கு அப்புறம் ஃபார்ம்ஸ்ல இருந்து அந்த ஃபார்ம்ல கொடுக்கிற டேட்டாஸ் how can we enter the data through the validations இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் next files there are more events நிறைய செயல்பாடுகள் இருக்கு events are available what are that first open next read ஓகேங்களா அடுத்து close write and then appending upload so இதெல்லாம் என்ன அப்படினா whether you have created already created files என்ன பண்றோம் ஒரு லொகேஷன்ல இருக்குது லோக்கல் மெஷின்ல கிளையன்ட் மெஷின்ல இருக்குது அதை எடுத்து otherwise in சர்வர்ல இருக்குது அதை ஓபன் பண்ணி பார்க்கணும் கிளையன்ட் சர்வர் ஆஃப்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம் இந்த மூணு ப்ராசஸையும் பண்ணலாம் சரிங்களா ஆஃப்லைன்ல ரீட் அண்ட் ரைட் இந்த ரீட் ஓபன் ஆப்ஷன் வந்து சர்வர்ல இருந்து சர்வர்ல எடுத்து படிக்கணும் இல்ல கிளையன்ட்ல இருந்து கிளையன்ட்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி php open a file f open அப்ப f is denotes as file open is the event of the php events அப்ப f open parenthesis போட்டுருக்காங்க பெரிய அடைப்புக்குறி போட்டுருக்காங்க அதுக்குள்ள நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுக்கறோமோ with extension ஓகேவா அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா with extensionோட கொடுக்கணும் அதுதான் என்னது அந்த ஈவென்ட் உடைய இது it has two part அப்ப file name type என்ன மாதிரி நான் செய்யணும் ஓகேங்களா அப்ப இந்த ஓபன்லயே இருக்கு க்ளோஸ்க்கு அந்த ஈவென்ட் கிடையாது ஓபன்ல தான் எல்லா சேஞ்சஸும் இருக்கு r னு போட்டனா அது read w போட்டனா write a போட்டனா append இந்த மூணு தான் இதுல யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே in system function is a system function available in php this function helps to open a file f open is used to dash to open a file in php ஓகேங்களா in the server அப்ப சர்வர்ல அத பண்றதுக்காக யூஸ் பண்ணது ஒரு ஃபைலை ஓபன் பண்றதுக்காக it contains two parameters one for the file and the other one specifies the which mode the file should be opened அத எப்படி ஓபன் பண்ணனும் ரைட் பண்றதுக்காக ஓபன் பண்ணனுமா இல்ல ரீட் பண்றதுக்காக ஓபன் பண்ணனுமா கரெக்ட்டா வந்து படிக்க மட்டும் அல்லது எழுத அப்படினாலே ரெண்டுமே பண்ண முடியும் ஓகேவா உங்களுக்கு accessibility வந்து only reading you cannot change the file but read access ஓகேவா அப்ப
அப்ப ஆர்னு போட்டுட்டா only reading purpose மட்டும் தான். write purposeனா என்ன ஆயிடுச்சு, அதுலயே ரீடும் பண்ணிக்கலாம், நீங்க வேணா மேபி சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபையும் பண்ணிக்கலாம். அப்படிங்க ரெண்டு மோட் மட்டும் a for up and other forms கொடுப்பாங்க. அப்ப ஓகே, அப்ப ரீட் ரைட்ன்ற ரெண்டு மோட் கொடுத்திருக்காங்க. one for the file, அப்ப இங்க ரெண்டு பாராமீட்டர்ஸ் இருக்குது. one is file for file and another one is access specifications. ஓகேங்களா, specify which mode the file should be open, என்ன மாதிரி அதை ஓபன் பண்ணனும், ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மாதிரி அந்த ஃபைல் நேம் என்ன பண்ணனும், ரீட் பண்றதுக்கா ரைட் பண்றதுக்கா திறக்கிறது அப்படிங்கிறது. அப்ப அந்த ஃபைல் நேமுக்கு இன்னொரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்காங்க, $file equal to அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபைல் ஈக்குவல் டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, f open ஆஃப் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நேம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் அப்படின்னு நானே ஒரு ஃபைல் நேம் வச்சு .fill.txt, r அப்படின்னு கொடுத்தனா it has only write read option. இப்போ என்ன பண்ணிருக்கோம், டபுள் கோட்ஸ் கூட அந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். அப்ப இதுக்குள்ள டெக்ஸ்ட் ஃபைலா இருந்தாலும் டெக்ஸ்ட் ஃபைலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல டாக்குமெண்ட் ஃபைலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பிடிஎஃப் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. நிறைய டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, பிடிஎஃப், எக்ஸல், எக்ஸ்எல்எஸ், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அப்ப ஓடிடி, ஓடிஎக்ஸ், ஓபன் டாக்குமெண்ட் ஃபைல், ஓபன் டாக்குமெண்ட், அதாவது ஓபன் ஆபீஸ்ல இருந்து சரியா அந்த மாதிரி இருக்கிற ஃபைல்ஸ். என்ன ஃபைலோ வித் எக்ஸ்டென்ஷனோட அந்த நேமை டைப் பண்ணனும், காமா ஸ்பெசிஃபை தி மோட் ஆஃப் ரீட் ஆர் ரைட். ரைட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா it access the read option also. Whether you all give a read option only means we cannot change the data on the file. Okay. Now next read. F read function is read from the open file. அப்ப f read அப்படிங்கற function, f read அப்படிங்கற function is used to read the opened file. அப்ப நான் ஏதோ ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அதை படிக்கிறதுக்கு அதாவது பார்க்கிறது. a file object comes from open function. அப்ப ஓபன் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் அதே நமக்கு என்ன ஆகும், கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சைஸ் எவ்வளவு, அதோட சைஸ் என்ன, அதோட டைப் என்ன, அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் f close, file close. இப்ப க்ளோஸ் ஆப்ஷன் f close. இப்போ ஏதாவது நம்ம திறந்திருக்கோம் அப்படினா அந்த ஃபைல் என்ன பண்றது, மூடுறதுக்காக பயன்படுத்துறது. The f close function is used to close the opened file. It is used to close the opened file. The file object comes from open functions. எதில இருந்து வருது, openன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால ஃபைல் ரீடும் பண்ணலாம், ஃபைல் க்ளோஸும் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணனும். இந்த ரெண்டுக்குமே என்ன கிடையாது, யூசேஜ் இல்ல, தேவையில்லை, பயன்படுத்த தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் PHP read file. The f write, w r i t e, write. The f write function is used to write to the file. அப்ப ஏதோ ஒண்ணா அந்த ஃபைல்ல ரைட் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா நீ ஏதாவது ஒண்ணு டைப் பண்ணும்போது என்ன ஆகும், அதுல போயிட்டு ரைட் ஆகும். அதுல இருக்கிற ஃபைல் அப்படியே இருக்கும், எக்ஸ்ட்ராவா என்ன ஆகும், நீ என்னெல்லாம் டைப் பண்ணி ஸ்டோர் பண்றீங்களோ அந்த ஃபைல்ல என்ன ஆகும், it will be overwritten. அதுல என்ன ஆகும், ரைட் ஆகும், எழுதப்படும். ஓகே. அப்ப இதெல்லாம் என்னன்னா வேலிடேஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ். அப்ப பேஜ் நம்பர் 121ல இருக்கு validation rules of HTML input field அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்ப நேம் என்ன இருக்கு, must contain letters and white space. ஓகேவா, அப்ப சந்தியா தேவினா நடுவுல சந்தியாவுக்கும் தேவிக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்ப அந்த white space தேவை அப்படிங்கிறது. அதர்வைஸ் நேமுக்கு அடுத்து என்ன பண்ணனும், ஒரு ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் போடுவீங்க. அப்ப அதுக்கு நடுவுல என்ன இருக்கும், only it contains the alphabets and space மட்டும் தான் அலோ பண்ணனும். நெக்ஸ்ட் இமெயில் இருந்தா என்ன இருக்கணும், must contain at and dot, அல்ல டாட்னு இருக்கணும், .com இல்ல ஏதோ ஒரு வேர்ட் இருக்கணும். அது any one of the website, அதே .com னா அக்கா இது இருக்கணும்னா gmail.com அப்படின்னு இருக்கும், gmail இருக்கணும், yahoo இருக்கணும்.
அப்படின்றதெல்லாம் இருக்கணும். அப்ப அட்ன்ற சிம்பிள் கண்டிப்பா இருக்கணும். நீங்க நெக்ஸ்ட் வெப்சைட்டா இருந்தா it must contain valid URL uniform resource locator. நாம என்ன பண்ணிருக்கோம், வெப்சைட் ஈக்குவல் டு போட்டா அந்த வெப்சைட்டோட நேம் டைப் பண்ண சொல்றோம். அப்ப கரெக்ட்டான ஒரு URL இருக்கணும். அப்ப URL னா எப்படி இருக்கணும், ஒண்ணு http://www.google.com அப்படின்னு இது ஃபுல் ஃபார்ம் அப்படியே இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் என்னது ஒரு ஃபுல் ஃபார்ம் வெப்சைட் அப்படிங்கற வேல்யூஷன் இருக்கணும். அந்த ரேடியோ பட்டன் மஸ்ட் செலக்டபிள் மினிமம் 1 வேல்யூ, ஒரு வேல்யூவால செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். செக் பாக்ஸ் ஆனாலும் மினிமம் 1 வேல்யூவால செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்து டிராப் டவுன் லிஸ்ட் மஸ்ட் பி செலக்டபிள் மினிமம் 1 வேல்யூ. அப்ப ஏதாவது வேல்யூவை நீ செலக்ட் பண்ணிரணும், செலக்ட் பண்ணாம விடக்கூடாது அப்படிங்கற வேலிடேஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். Form attribute actions backend script all ready to process your passed data. அப்ப நம்ம எதுக்காக அந்த எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்கிரிப்டிங் எதுக்கு எழுதுறோம், நம்ம முன்னாடி கொடுக்கக்கூடியது பின்புற அதாவது பின்னாடி போய் ஸ்டோர் ஆகுற இடத்துக்காக நம்ம என்ன பண்றோம், writing the attributes actions. Next, method to be used to upload data. நம்ம மெத்தட்ன்றது எதுக்கு யூஸ் பண்றாங்க, மெத்தட் the method has the attributes as post and get method. அப்ப அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, to upload the data or receiving the data from the server. இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. The most frequently used are get and post method. Get and post method நம்ம யூஸ் பண்றோம். Target specifies the target window or frame where the result of the script will be displayed. அப்ப எந்த இடத்துல போயிட்டு அது என்ன ஆகணும், டார்கெட் ஈக்குவல் டு நம்ம கொடுத்திருப்போம், எந்த இடத்துல போயிட்டு அது ஸ்டோர் ஆகணும், எந்த ஃபைல்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும், எந்த ஃபைல்ல இருந்து அதை எடுக்கணும். மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு போட்டுருப்போம், ஆனா அது என்ன பண்ணிருப்போம், ஆக்ஷன் ஈக்குவல் டு welcome.php னு கொடுத்திருக்காங்க. நம்ம எழுதுறது என்ன எதுல எழுதுறோம், welcome.htmlன்ற ஃபைல்ல எழுதுறோம், ஆனா எங்க போய் உள்னு அது welcome.php அக்சஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது நம்ம இந்த டார்கெட் பிளேஸ். you can use the encrypt attribute to specify how the browser encode the data before to be sent to the server. அப்ப அது என்னது, அது உங்களுக்கு கொடுக்கல, enc type அப்படின்றதே உங்களுக்கு கொடுக்கல, அது வேற ஏதோ கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த லெசன்ஸ் இருக்கு. ஓகே, glossary நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்ம் வேலிடேஷன்னா என்ன, ஃபைல் ஹேண்டலிங், ஃபைல் அப்லோட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, choose the best answer. When you use the get variable to collect the data is visible to everyone. The dash method stores the input data in the required body of the client HTTP. Dash method is used to store the input data in the required body of the client post. Next, which input field only one option can be selected? Radio button. In HTML form, input type equal to text is used to dash. Input text input கொடுக்கிறதுக்கு which attributes of form tagged in client side validation required. The dash number of parameter used by the close function. Close functionல எத்தனை parameter இருக்கு, ஒரே ஒரு parameter தான் இருக்கு. ஓபன்ல தான் ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, ஓகே. PHP is the dash programming language server side, that is server side programming language which does what does open function do in PHP? It used to open file in PHP.
Okay, first option. Next, open remote server. Okay, first option. How PHP file can be accessed? All the above through the web browser. Web browser மூலமாவும் நம்ம access பண்ணலாம். HTML file மூலமாவும் access பண்ணலாம். Web server மூலமாவும் access பண்ணலாம். Identify which is not the server side application. அப்ப JSP server page அதுலயே server னு இருக்கு. JSP Java server page. HTML அதெல்லாம் கிடையாது. அப்ப HTML. Define HTML form controls. அப்ப முன்னாடி இருக்குது form controls, basic form controls னு இருக்குது. சரிங்களா? அதுதான். Define for form validation methods. இங்க இருக்கு இல்லையா பேஜ் நம்பர் 120 ல post method get method அந்த ரெண்டு மெத்தட் எழுதணும். What is the form validation in PHP? Page number 121 ல basic PHP form validation. And the first paragraph வரைக்கும் there are two types are available in PHP. They are client side validation, server side validation. அது வரைக்கும் எழுதணும். அந்த ரெண்ட மட்டும் எழுதணும். பாயிண்ட்ஸ் மட்டும். ஓகேவா? List down HTML control to PHP language. Page number 119 அதாவது 119 ல what are the forms? இங்க இருக்கு இல்லையா basic forms control ல இருக்கிற என்னென்ன controls இருக்கு அதை எழுதணும். Next, write the syntax of text box in HTML. Text box HTML page number 120 ல அந்த test.html அதை கூட எழுதிக்கலாம். அந்த ஒரே ஒரு test.html என்ற அந்த program மட்டும் welcome.php எழுதாம. Okay, next, define file handling in Python. PHP file handling page number 122 files அப்படினு இருக்கு இல்லையா அதுல என்னென்ன ஈவென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதிக்கணும். What is the HTML form? திரும்பி அதை யாரா கேக்குறாங்க. What is the HTML form? Define the form control. Okay, HTML form. Okay, next, write any two rules for input HTML. Rules இருக்கு இல்லையா page number 121 ல input field rules for input HTML. ஓகேங்களா differentiate checkbox and option அத ரேடியோ பட்டன் வரணும். அந்த ரேடியோ பட்டன் மிஸ் ஆகுது. The checkbox is used to select multiple options, but radio button you can select any one of the option at the time. User can select only one option at a time. ஒரு ஈவென்ட் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னா அதுல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்னால any one of the option we can select for the one label. அந்த ஒரு லேபிள் இருக்கிற ஜெண்டர் otherwise your hobbyன்னு சொல்லிட்டு ரேடியோ பட்டன் இருக்குன்னா ஏதோ ஒன்னு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி செக் பாக்ஸ் இருந்தா எத்தனை இது வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். Write the syntax of file open function. File open அப்படிங்கறத syntax மட்டும் எழுதணும். Okay. Next, write the features file handling. Form handling. The PHP basic form handling இருக்கு இல்லையா அந்த first paragraph மட்டும். Okay, write the purpose of get method and post method. அப்ப get method and post method அது ரெண்டையும் எழுதணும். சரிங்களா? differentiate get method and post method அத நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டு எழுதி போடுறேன். Write a short note on file handling.
ஃபைல் ஹேண்ட்லிங்ல என்னென்ன ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ் இருக்குதுன்றத அவங்க திரும்பி வச்சு அதே தான் கொடுத்துருக்காங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதே PHP ஓபன் இருக்குது, PHP ரீட் ஃபைல், PHP க்ளோஸ், PHP ரைட் ஃபங்க்ஷன். இந்த நாளையும் எழுதணும். நாளையும் எழுதுனா மார்க். எக்ஸ்பிளைன் த ஃபார்ம் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ். ஃபார்ம் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ்னா ஃபுல்லா அப்ப ரெண்டு क्वेश्चन எழுதுனத ஃபார்ம் ஹேண்ட்லிங் அந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் PHP எக்ஸாம்பிள் வரைக்கும் எழுதணும். அதாவது 8.1.1 ஃபுல்லா அந்த பேசிக்ஸ் ஆஃப் PHP ஃபார்ம் வேலிடேஷன் மேல வரைக்கும் எழுதணும். அது ஒரு 5 மார்க். நெக்ஸ்ட் டீடைல் டிஸ்கஸ் தி டீடைல் அபௌட் HTML ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல். பேஜ் நம்பர் 119 ல பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அத போட்டு அந்த நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் நெக்ஸ்ட் பேஜ்ல HTML டாக்குமெண்ட் அது வரைக்கும் எழுதி ஒரு பிக்சர் வரையணும். அந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் பிக்சர் 8.1 ஆர் 8.2 ரெண்டு பிக்சர்ல ஏதோ ஒரு பிக்சரை வரைஞ்சிரணும். ஓகே, எக்ஸ்பிளைன் தி process file handling. file handling அப்ப இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபுல்லா எழுதணும். என்னென்ன ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் HTTP அப்லோடிங் process. அதெல்லாம் நீங்க ஓனா தான் எழுதி ஆமா, அதெல்லாம் இதுல இல்ல. எக்ஸ்பிளைன் தி டீடைல் ஆஃப் அப்புறம் நான் process ஆஃப் ஹேண்ட்லிங் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எனிதிங். Thank you to all.